ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. தமிழ் கிதாப்ல இருக்கு இந்த உயிரையும் மானத்தையும் பாதுகாத்து கொண்டீர்கள் இருக்குல்ல, வாசகம் அப்படி இல்லை, அவர் பாதுகாத்துட்டாரு உங்களை அப்படிங்கிறாங்க. யாரு? முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கண்ணியப்படுத்திட்டாங்களா உயிரையும் மானத்தையும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த வார்த்தைக்கு மீனிங் வந்து உருது டிரான்ஸ்லேஷன் இருக்கு. உருது அதுவும் நானா டிரான்ஸ்லேஷன் பண்ண, அதுவும் சுன்னத் ஜமாத் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க கரெக்டாக டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாயை திறக்காமல் இருந்து இவர்கிட்ட மானத்தை காத்து கொண்டீர்கள், காக்க பெற்றீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ அதை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ இது ஒரு விஷயம், அதாவது அந்த ஹதீஸுக்கு, அந்த வரலாற்று சம்பவத்துக்கு நிகராக ஒரு ஹதீஸ் நான் சொல்லிட்டேன். அப்போ அதுவும் டேலி ஆயிரும். அதில் வந்து இப்படிப்பெல்லாம் பேசுவாரான்னு சொல்லி நம்மள்ட்ட வந்து அதை பேசக்கூடாது. அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கிளர்ச்சியாளர்கள் ஒரு வருஷம் கழியுது, நடவடிக்கை எடுக்கல. யார்? உஸ்மான் லியோன் எந்த கவர்னரையுமே நீக்கல. ஏன்னா கேட்குறாங்க, விசாரணை பண்ணால் யாருமே சாட்சி சொல்லலையே. யார்? இந்த கவர்னர்கள் மத்தியில் யாரும் மக்கள் சொல்ல. பின்னாடி தான் போய் சஹாபாக்களை பேசுகிறாங்க. அன்சாரிகள்கிட்ட போய் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறது, அலிகிட்ட போய் பேசுறது, நேரில் உட்காந்து பேச சொன்னால் இல்லைங்க எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குன்றது. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, இப்படி போயிடுறாங்க. போன உடனே ஒரு வருஷம் ஆயிடுது. அடுத்த ஹஜ்ஜுடைய காலகட்டம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இனி வந்து புகார்லாம் சொல்கிற மாதிரி இல்லை. நேராகவே என்ன பண்ணுறாங்க, அடுத்த வேற ஒரு டெக்னிக் கையாளுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஹஜ்ஜுக்கு போகிற மாதிரி அந்தந்த ஊர்லேருந்து மக்கள் கிளம்புறாங்க. யார்? அந்த கிளர்ச்சியாளர்கள். ஹஜ்ஜுக்கு போகிற மாதிரி, ஹஜ்ஜுக்கு தான் சொன்னல 3 மாதம் இந்த டைம், 1 மாதம் முன்னாடியே வந்துருவாங்க, 2 மாதம் முன்னாடியே கூட வந்துருவாங்க. அப்படியே வந்துட்டு மதீனா ஜியாரத், அப்படியே மதீனாவுக்கு போய்ட்டு, ஹஜ்ஜுங்க ரெண்டுமே சேர்த்து தானே, மதீனா ஃபஸ்ட்டு போவாங்க, இல்லை மக்கா ஃபஸ்ட்டு போவாங்க. அப்படி நேராக மதீனா ஜியாரத்துக்கு வர்றாங்க. மதீனா வந்துட்டு நேராக வந்து என்ன பண்ணுறாங்க, மதீனாவுக்கு உள்ளே பூந்துக்கிறாங்க. பூந்து அப்படியே கேம்ப் முகாம் அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு வந்தது நோக்கம் வேறு. வந்தது வந்து ஹஜ்ஜுடைய வேஷம் போட்டுட்டு தான் வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹஜ்ஜுக்கு இவங்க போகல, ஹஜ்ஜு நேரத்தில் தான் கொலை நடக்குது. ஹஜ்ஜு பண்ணுறது இவங்களுடைய பர்பஸும் கிடையாதுங்கிறது வந்து பெரிய. வர்றது சும்மா ஏறாமலாம் கட்டிட்டு அப்படியே ஒரு டாவா வந்துட்டு அப்படியே வர்றாங்க. வந்துட்டு அப்படியே உள்ள சூழ்ந்தாச்சு மதீனாவை. சூழ்ந்த உடனே ஹஜ்ஜுக்கு இவ்வளோ பேர் வரும்போது டவுட்டும் வராதில்ல. இவ்வளோ பெரிய கூட்டம் படையோட வருதுன்னா அப்பயே அலர்ட் ஆயிடுவாங்க. ஏய் நிறுத்து, என்னதுக்கு வந்திருக்கிற? மதீனாவுடைய அந்த செக்யூரிட்டி கார்டு இருக்கும்ல, அது வந்து பிடிச்சி நிறுத்தி ஊருக்குள்ளே வர விடாமல் அதெல்லாம் பண்ணிடும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வர்றது ஒரு ஆன்மீக இதில் அப்படியே வர்ற மாதிரி வராங்க, அப்படியே விட்டுறாங்க. உள்ளே வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அலி, தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க 3 பேர்கிட்டையுமே என்ன பண்ணுறாங்க, போய் கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இவங்களை வந்து இது பண்ணிடுங்க, நீங்கள் வந்து அடுத்த கலீஃபாவை தயாராகிக்கிங்க, இவரை வந்து நாங்கள் நீக்க முடிவோடு வந்திருக்கோம், நீங்கள் எங்ககிட்ட பையத்து வாங்கிக்கிங்கிறாங்க. இவங்க என்ன செரு பிஞ்சிரும் கிளம்பிடுங்கிறாங்க. யார்கிட்ட வந்துட்டு என்னடா விளையாடுறீங்க, கிளம்புங்க, உங்களுக்கு இவங்க தேர்வு செய்கிற அதிகாரமே உங்களுக்கு கிடையாது, இந்த விளையாட்டுலாம் வச்சுக்காதீங்க. 3 பேர்ட்டையும் தனித்தனியாக பேசுகிறாங்க. அதான் நல்லவங்களுடைய குணம் பாருங்க. 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, பதவியாவது இதாவது ஓடி போயிருங்கிறாங்க. அப்போ இவங்க மதீனாவுக்குள்ளே படிப்படியாக வந்து அப்படியே கேப்சர் பண்ணுறாங்க. இரவோடு இரவாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வீடு என்ன பண்ணுறது, முற்றுகையிடப்படுது. கிட்டத்தட்ட எத்தனை பேர், 2000 பேர் சொந்துக்கிறாங்க. 2000 பேர் சூழ்ந்துக்கிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அந்த வீட்டை வந்து முற்றுகை ஏற்றுக்கிறாங்க. இது இல்லாமல் பஸ்ரா, எகிப்து, கூஃபா, இந்த 3 ஊர் தான் மெயின் ரோல். பஸ்ரா ஒன்று, அது எங்கே இருக்குது, அதுவும் ஈராக்கில் தான் இருக்குது. பஸ்ரா இன்னொன்று கூஃபா, அதுவும் ஈராக்கில் தான் இருக்குது. எகிப்து, மிஸ்ர், எகிப்துலேருந்து இப்போ. ஆனால் ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் தான். கூஃபா எகிப்துலேருந்து கிளம்பி வந்தீங்கன்னா ஈராக் வழியாக தான் இப்படி தான் அப்படி நீங்கள் வரணும். இப்படி தான் வந்து நீங்கள் அப்படியே ஜாயிண்ட் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே கும்பலாக தான் அப்படியே அசம்பிள் ஆகி வர்றாங்க. இந்த பக்கமாக தான் வந்திருக்கேன். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, வெறும் கூஃபாவாசிகள் மட்டும்தான் இதை சொல்கிறாங்க. ஆனால் கூஃபாவாசிகள் எல்லாருமே இதில் இன்வால்மெண்ட் ஆகி 3 ஊரும் இருந்தது. அப்போ அவங்க வராங்க, என்ன பண்ணுறாங்க, அங்கேயே ஒரு அவுட்டர்லையும் ஒரு படை நிறுத்தி வச்சிருக்காங்க. சும்மா இல்லை, நல்ல பெரிய கூட்டம் வருது. அவுட்டர்லையும் வந்து இவங்க நம்ம எண்ணிக்கை வந்து பெரிய லெவலில் இருந்திருக்கு. அந்த சிஃபின் நெஹர்வான் யுத்தம் இருக்குல்ல, ஹாரிஜாக்களுடைய யுத்தம், அதில் தான் இவங்களுடைய அந்த ஃபோர்ஸ் வந்து தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வால்யூம்லேயும் இவங்க இருந்திருப்பாங்க. அப்போ தான் அவங்க பார்த்தா தெரியும், ஒரு ஆயிரக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு நெருக்கமாக அவங்க அங்கே இருந்திருக்கிறது அப்போ தான் தெரியும். அப்போ 2000 பேர் ஊருக்குள்ளே வந்து கேப்சர் ஃபுல்லாக பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து ஒரே அறிவிப்பு தான், வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது. யாரா? மதீனாவுக்கு த்ரெட்னிங், எங்ககிட்ட யாரும் வாள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. வரீங்களா, வெறுங்கையோட சுற்றுறீங்களா, பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு எதிராக யாராவது வாழை எந்திர மாதிரியோ இல்லை எங்கள்கிட்ட ஏதாவது சண்டை போகிற மாதிரியோ இருந்தீங்கன்னா உங்களை கொன்றுவோம்.
அமைதியாக அவங்கவுங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு தரப்படும். மோதுறதுக்கு நீங்கள் வரக்கூடாது சொல்லிட்டு அப்புறம் என்ன பர்மிஷன் இருந்தது, உஸ்மான் ரலியல்லாஹு யார் வேணாலும் சந்திக்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டை முற்றுகை இருந்தாலும் உள்ளே வரலாம், வர்ற ஆளை இவங்க பார்த்து அனுமதிப்பாங்க, போய் பேசிட்டு வாங்கலாம். பெரிய சஹாபாக்கள் பர்மிஷன் இருக்கும், ஏன்னா அவங்கள பகைச்சிக்கிட்டு இவங்களால் அந்த கிளர்ச்சி கூட பண்ண முடியாது. பெரிய சஹாபாக்களுடைய அந்த பகையை சம்பாரிச்சுட்டு இவங்களால் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க உள்ளே விடுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தொழுகையும் நடத்திட்டு இருந்தாங்க, இமாமத்தும் வந்து நடந்துட்டு இருந்தது. இது வீட்டை சுற்றி முற்றுகை பண்ணியாச்சு. வீட்டை சுற்றி முற்றுகை பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, யாராவது வெளியே வந்தீங்க அப்படின்னா கொன்றுவோம். எங்களை எதிர்க்கிற மாதிரி இந்த ஆள் கேங் சேர்த்துறது, கூட்டத்தை எங்களுக்கு எதிராக பயன்படுத்துறது, வேறு ஏதாவது நடவடிக்கை இருக்குதா கொன்றுவோம். அதே மாதிரி ஊரை விட்டு வெளியும் போகக்கூடாது. ஊரை விட்டு வெளியே போனான்னா எதிரிலேருந்து படை கூட்டு வந்துருவாங்களே. மெயின் ஆர்மி எங்கே இருக்குது, சிரியாவில் தான் இருக்குது. சிரியாவில் இருக்குது, கூஃபாவில் இருக்குது, பஸ்ராவில் இருக்குது, எகிப்தில் இருக்குது. அப்போ மெயின் ஆர்மி மெயின் ஃபோர்ஸ் எல்லாமே அங்கே காஃபிர்களோட ஜிஹாத் பண்ணிட்டு இருக்கு. இந்த பகுதி தான் ஃபுல்லாக முஸ்லீம் ஆயிடுச்சு இல்லை. அதனால் மதீனாவில் ப்ரொடெக்ஷனே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதீனா தான் ப்ரொடெக்ஷன். உமர் ரலியல்லாஹு காலத்துக்கு அப்புறம் மதீனா தான் வீக். ஏன்னா தேவையில்லை, ஏன்னா ஒரு காஃபிர் கூட கிடையாது. அதே தான் இவங்க சொல்லுவாங்க, அந்த கொலை பண்ணவங்க கூட, அப்போ தான் சொன்னல காஃபிரை உள்ள விடாதீங்கன்னு சொன்னல அப்படிம்பாங்க. யார், உமர் ரலியல்லாஹு பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஆள் இருந்தவங்க கொண்டான் பார்த்தீங்களா அப்படின்பாரு. அப்போ அந்த அளவுக்கு தூய்மையாக அவங்க வச்சிருந்தாங்க. மதீனா ஏன் இது பண்ணல அப்படின்னா ஃபோர்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும், இளைஞர்கள் ஃபோர்ஸ் எல்லாமே இருக்கும். மதீனா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மதரசாவாக இருக்கும். அங்கே இல்மு தேடுறவங்களாம் மதீனாவுக்கு வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அபூ ஹுரைரா இருப்பார், ஹதீஸ்கள் தான் பாடம், இப்னு அப்பாஸ் இருப்பார், இவங்க தான் அங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ அங்கே கிளாஸுகள், குர்ஆன் தஃப்சீர்கள் இது தான் அங்கே நடக்கும். அது கல்வியுடைய தலைமையகமாக இருக்கும். எங்கே, மதீனா. பலமுடைய தலைமையகமாக எது இருக்கும், சிரியா, அதெல்லாமே தான் இருக்கும். இப்போ அதனால் வந்து இங்கே சூழ்நிலை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் இவங்க டக்குன்னு வந்து கேப்சர் பண்ணிட்ட உடனே இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு கடிதம் வந்து இவங்க கையில் சிக்குது. யார் கையில், இந்த கிளர்ச்சியாளர்கள் கையில். ஒருத்தன் கடிதம் கொண்டு போகிறாரு, அரசு அதிகாரி ஒருத்தர் கடிமை கொண்டு போகிறார். அந்த கடிதம் இவங்க கையில் கிடச்சிரு. என்ன அதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர்களுக்கு ஒரு உத்தரவு இருக்குது, மதீனாவெல்லாம் படையெடுத்து வாங்கண்டு ஒரு லெட்ரு. கவர்னர்களுக்கெல்லாம் உத்தரவு இருக்குது, உஸ்மான் ரலியல்லாஹுடைய சீல் இருக்குது, அதில் லெட்டர் போடுறாங்க. இந்த லெட்டர் கைக்கு இவங்க கையிலே கிடச்சோன்னா செமையாக கடுப்பாயிடுறாங்க. கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போது தொழுகைக்கும் பர்மிஷன் கட்டு. இந்த லெட்டர் கிடச்சதுக்கப்புறம் எங்களுக்கு எதிராக நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, எங்கள் கோரிக்கைக்கு இணங்கி போகிறத விட்டுட்டு எங்களை மூவ் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இனிமேல் வந்து நீங்கள் மக்களையும் சந்திக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ தான் இந்த இது நினைக்கிறேன். அப்போ ஜும்மாவுடைய பயான் நடக்குது. ஜும்மா மிம்பரில் இருந்து தள்ளி விட்றாங்க. யாரை, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள வந்து நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க, தள்ளி விட்றாங்க. தள்ளி விடணும், மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் ஜைத் பின் சாபித், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளர்ச்சியாளர்கள் அடிக்கிறாங்க, கைகளை போய் இறங்க. அப்போ ஹுசைன் பாருங்க, சும்மா ஆள் கிடையாது அவர், எல்லா பக்கமும் இருப்பார், அவர் இருந்துட்டு இருப்பார், சும்மா கிடையாது. இப்போ தப்பு நடக்கும்போது டக்குன்னு அவர் எந்திரிச்சு அவங்க டக்குன்னு அடிப்பாங்க. இவங்க மேலே அவங்க கையில் வைக்க மாட்டாங்க, இவங்க அடித்து அவங்க வாங்கி ஆகணும். ஏன்னா அந்தஸ்து அப்படி. மற்றவங்களானா அவங்க என்னன்னு பார்த்துருவாங்க. இப்போ இவங்க அடித்தாங்கன்னா அந்தஸ்து அப்படி. இப்போ என்ன பண்ணுறாங்க, மர்வான் அலியை பார்த்து சொல்கிறான். மர்வான் என்ன சொல்கிறான், இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். யாரை சொல்கிறான், நீங்கள் தானே குறை பேசுகிறீங்க, நீங்களும் அதில் உடன்பாடு தானே. அதாவது கவர்னர்களை மாற்றணுங்கிறது இந்த கிளர்ச்சியாளரோட கோரிக்கை. அதில் அலி ரலியல்லாஹு உடன்பாடு இருக்கா இல்லையா, சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள் எல்லாருடைய கோரிக்கை என்ன, உடன்பாடாக இருக்கு இல்லையா. மர்வானுக்கு என்ன, அவன் ஃபேமிலி மாற்றக்கூடாதுங்கிறத விஷயம். உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, மாற்றக்கூடாதுங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எல்லாம் உங்களால் தான், நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இப்படி பண்ணிட்டீங்க, எல்லாம் ஒன்றா. அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே ஆளை பிரித்து பார்க்கணும், கும்பலாக பார்க்கக்கூடாது. ஷியாக்கள் வந்து அலி ரலியல்லாஹுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் வந்து இந்த கூட்டு ஃபத்வா எப்பயுமே கொடுக்காதீங்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பிரித்து பார்க்கணும். ஒரு விஷயம், ஒரு வாதத்தை ஒரு ஆள் வைக்கிறான்னா ஒரே ஆள் அதை வாதத்தை வைக்க மாட்டான், பல ஆட்கள் ஒரே வாதத்தை வைப்பான். அப்போ யார் என்ன மாதிரி பேசுகிறாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு தௌஹீத் ஜமாத்தை போய் இந்த பரேல்வி இமாம் இருக்கார்ல, இவர் ஷேக் அப்துல்லா ஜமாலி, அவரை யாருன்னு கேட்டால் என்னம்பாங்க, அவன் இஸ்லாத்துடைய எதிரிம்பாங்க. இல்லைன்னா என்னம்மா, இஸ்லாத்துக்கு தப்பான ஆளும்பர். அதே வந்து மாரிதாஸ், ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஆட்கள் கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க, ஷேக் அப்துல்லா ஜமாலியா தப்பான ஆளும்பாங்க. இவங்க தப்பான ஆள் சொல்கிறதுக்கும் ரங்கராஜ் பாண்டே தப்பான ஆள் சொல்கிறது வித்தியாசம் இருக்கா இல்லையா. அவர் ரெண்டு பேரும் சொல்லி விட்டார்கள், ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றுன்றோமா, அப்படி கிடையாது. அப்போ ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது அப்போ அந்த ஆர்குமெண்ட் யார் வைக்கிறா, யார் மேலே வைக்கப்படுதுங்கிறது பிரித்து பார்க்கணும். அதை பிரித்து பார்க்கறதுனால தான் நம்ம வந்து கர்பலா, ஹுசைன் அப்படின்னு என்ன ஷியாக்கள், அப்துல்லா இப்னு சபா அப்படின்றது நாம் சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் பிரித்து பாருங்கள், மலைக்கு மட்டும் வித்தியாசம் இருக்குது. எங்கேயாவது கலிஃபாக்களை வந்து கலிஃபான்னு சொல்லி ஒத்துருக்காங்க யாராவது ஷியா, எங்கேயாவது சஹாபாக்கள் ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க. கேட்டால் என்னம்பாங்க, தக்கியாமா. சரி தக்கியாவாவது சொல்லியிருக்கானாங்கிறேன், தக்கியாவாவது எங்கேயாவது 4 கலிஃபாக்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்னு சொல்கிறானா, சொல்கிறது இல்லை. அப்போ என்ன, ஷியா தனியாக தானே இருக்கான், அவன் தெளிவாக காஃபிர் பார்த்தா கொடுக்குறாங்களே. நீங்களே தானே வீடியோ போடுறீங்க, ஆயிஷா திட்டியெல்லாம் அவனே வீடியோ போடுறானா இல்லையா. அப்போ அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இங்கே மர்வான் வந்து எப்படி பார்த்தா, புத்தி யார் புத்தி இருக்குது பாருங்க. இப்போ தப்பான நாட்கள் தான் இப்படி பேசுவாங்க, நீங்கள் தான் எல்லாம் இப்படி பேசுகிறீங்க, எதுக்காக நீங்கள் தான் காரணம். யார் பேசுகிறா, மர்வான் பேசுகிறான். பேசிட்டு சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாம் உலக ஆசை அவ்வளோ இருக்குது. யாருக்கு என்ன நினைக்கிறாங்க, உமர் வந்து யார், உஸ்மான் அலிக்கு வந்து அவ்வளோ உலக ஆசை இருக்கான். யார் பேசுகிறா, உலகப்பற்று இல்லாத மர்வான் பேசுகிறார். இவர் பின்னாடி வந்து என்ன ஆட்டம் போட்டார், இவரும் அலி பதவிக்கு வந்தார். அப்போ அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறது வாழ்க்கை சாட்சியாக இருக்குது. இவங்க பின்னாடி இவனும் மதீனாவுக்கு இவன் கலிஃபாவே ஆனான்.
அப்போ இவன் என்ன ஆட்டம் போட்டாங்கிறதும் உலகம் சாட்சியாக இருக்குது. அப்போ உலகப்பற்று எவனுக்கு இருந்துச்சு யாருக்கு இருந்துச்சுங்கிறது அங்கே தெளிவாக தெரியும். அது அப்போ என்ன அடுத்த கலிஃபா கேட்குது, அடுத்த கலிஃபா இவர் தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த 6 பேரில் 3 பேர் நவுந்தாச்சு, 2 பேரில் இவர் தான் வந்தார். அப்போ இருக்கிற 2ல் 1 போச்சுன்னா ஆல்ரெடி 1 தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ அடுத்து அவன் பேசுகிறான் தபரியில் அதே வாசகம் சொல்கிறான். என்ன சொல்கிறான் மர்வான், தப்பி தவறி கிலாஃபத்து உங்களுக்கு கிடச்சிட்டா, அடுத்த கிலாஃபத்து உங்களுக்கு கிடச்சிட்டா. அப்போ என்ன அர்த்தம், கிடைக்காம பண்ணுறதுக்கு உண்டான நாங்கள் திட்டத்தோடு இருக்கோம், அப்படி மீறி எங்களை மீறியும் உங்களுக்கு கிடச்சிட்டா சொல்கிறான். உங்களுடைய ஆட்சி காலம் இதை விட மோசமாக ஆக்கி விட்டுருவோங்கிறோம். இதை விட மோசமாக நாங்கள் பண்ணி விட்டுருவோம், உங்களால் ஆட்சியே பண்ண முடியாத மாதிரி பண்ணி விட்ருவோங்க. சொன்னதை செஞ்சாங்கன்னா ஒத்துக்கணும். அந்த மாதிரி இந்த சொன்ன வார்த்தையெல்லாம் நேர்மையாக இருந்தான். தபரியில் வந்து 3ஆவது வால்யூமில் 417வது செய்தி அது இருக்குது. இதெல்லாம் தபரியில் தான், இதையும் பேசுங்களேங்க. அப்போ இதெல்லாம் பேசுங்க, இதெல்லாம் இதுவும் பேசுங்க, அப்போ அதையும் பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று தபரியை வாசிச்சிருங்க முழுசா, பஞ்சாயத்தே வேண்டாம். தபரியில் இப்போ எனக்கு தோதான செய்திகள் நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் உங்களுக்கு தோதான வேணும், அப்போ விட்டுருவோம். மக்கள்கிட்ட தபரியை படிச்சிங்கன்னா தபரியை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருங்க. ரஹீக் பண்ணி கொடுத்தீங்களா, அது மாதிரி தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருங்க. மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க என்ன நடந்ததுங்கிறத. அவங்க பிடிச்சி நீங்கள் என்ன நடந்தது நீங்கள் ஏன் காட்டுறீங்க, அப்போ உங்களுக்கு காட்டுறதையும் நம்மளும் காட்டுவோம். நமக்கு உங்கள் வியூ, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அப்போ மற்றவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, இப்படி சொல்கிறேன், ஆட்சிக்கு கையில் கிடச்சா உங்கள் ஆட்சி நாங்கள் வேறு மாதிரி பண்ணி விட்ருவோம் அப்படின்னு மிரட்டான். மிரட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, தொழுகையுடைய அந்த இமாமத்தும் போச்சு, உஸ்மான் ரலியோடைய அந்த இது. இவன் எல்லாம் பாருங்க சும்மா சைடில் நின்று இவன் கூட்டிட்டு தான் இருக்கிறான்னு தவிர எதுவும் பண்ண மாதிரி தெரியல. உஸ்மான் ரலியும் காப்பாற்றவும் இல்லை, யார் மர்வான் கூட தான் இருக்கான், கொலை பண்ணுற வரைக்கும் கூட தான் இருக்கான். என்ன வேறு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரியும் தெரியல, இருந்த சும்மா தான் இருக்கிறானே தவிர எதுவுமே பண்ணல. நீங்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துகிற இது புகாரிலையும் செய்தி வரும். இதுக்கு அடுத்து தான் சொன்னல, இது மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தது புகாரிலே இருக்குது. நீங்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துகிற இமாமாக இருக்கின்றீர்கள், நீங்கள் தான் கலிஃபா, உங்களின் மீது சோதனை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். இந்நிலையில் எங்களுக்கு குழப்பம் விளைவிக்கிறவர் இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார், ஆனால் இதனால் நாங்கள் மனவேதனை அடைகின்றோம் என்று கூறினர். யார் ஒரு சஹாபி வந்து சொன்னதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உஸ்மான் சொல்கிறாங்க, அதற்கு தொழுகை மக்கள் செய்கிற செயல்களில் மிகச் சிறந்த செயலாகும். மக்கள் அதை அழகான முறையில் செய்யும் போது நீயும் அவர்களோடு சேர்ந்து தொழு சொல்கிறாங்க. தொழுகை தானப்பா, அவங்களோட சேர்ந்து தொழுதுட்டு போயிருங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர்கள் அதில் தவறிழைக்கிற போது அத்தவறுகளை விட்டும் நீ ஒதுங்கிக்கொள் என உஸ்மான். இது மிக சிறந்த ஒரு சுன்னத்து. இன்றைக்கி இந்த ஃபித்னா ஃபசாத் இருக்கிற இந்த ஃபிர்காக்கள், இந்த ஃபிர்கா அந்த ஃபிர்கா பின்னாடி தொழுகக்கூடாது, அந்த ஃபிர்கா இந்த ஃபிர்கா பின்னாடி தொழுகக்கூடாது, இவன் மௌலூத் ஓதிட்டான், அவன் அதை ஓதிட்டான், இந்த பள்ளி எப்படி எந்த செங்கலில் கட்டப்பட்டது, இது நாங்கள் தக்வா என்னும் செங்கலில் கட்டியிருக்கிறோம், இவர்கள் வந்து ஹாலோ பிரிக்ஸில் கட்டிவிட்டார்கள், இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க எந்த அஸ்திவாரம் போடுறவங்க ராணாட்டி எம்டியில் கட்டிட்டா, இவங்க என்ன அடிஸ்தலம் என்ன எதில் போட்டிருக்காங்க, தக்வா பேஸ்ட்டு ஊற்றி போட்டிருக்காங்க இவங்க. ஆனால் தக்வா இங்கே இருக்க உள்ளத்தில் இருக்குன்னு நபிஸ்லாம் சொல்லிட்டாங்க, தக்வா வச்சு மோல்டு போட்டிருக்காங்க இவங்க. அப்போ இந்த ஃபித்னா எல்லாமே அடங்கிட்டு பாருங்க. உஸ்மான் தான் சொன்னலைங்க, ஒவ்வொரு கலிஃபாட் இருந்தும் ஒரு சுண்ணத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த சுண்ணத்து வேறு யார்ட்டையும் நீங்கள் காட்ட முடியுமா? இப்போ குழப்பம் தலை தூக்க போய் உம்மத்துக்கு ஒரு ஃபத்வா கிடச்சது இல்லையா? இப்போ இன்றைக்கி வந்து இப்போ இந்த இவன் பின்னாடி தொழுவாதான் அவன் எல்லாம் அடிபட்டு போச்சு. ஏன்னா இருக்கையில் இவனை விட கேடு கட்டவன் அவனும் கிடையாது, யார் இந்த காரியாக்கள் தவிர. ஏன்னா ரசூலா என்ன சொன்னாங்க, வேட்டை பிராணியுடைய அம்புலிருந்து இஸ்லாத்தை எப்படி வெளியே போகுமோ, அம்பு எப்படி தொலைச்சிக்கிட்டு வெளியே போகுமோ அவ்வளோ விரைவில் இஸ்லாத்தை விட்டு இவர்கள் வெளியேறியவர்கள். இதை விட ஒரு பெரிய ஃபத்வா ரசூலாவுடைய வாயில் இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவன் தொழுகை நடத்தினா அந்த தொழுகையை பின்னாடி நின்று தொழுகலான்னு கலிஃபாவே ராஷிது ஃபத்வா கொடுத்துட்டார். அதை அந்த சஹாபாக்களுடைய ஜமாத் அக்செப்ட் பண்ணிருச்சு. கலிஃபா சொன்னது மட்டும் கிடையாது, இமாமத்தை அவன் பண்ணியிருக்காங்க. அப்போ பின்னாடி யார் நின்று தொழுது இருக்கிறாங்க, அலியில எந்த பள்ளியாசல் போயிருப்பாங்க. அப்போ பெரிய பெரிய சஹாபாக்கள் அந்த குழப்பவாதிகளுடைய பின்னாடி நின்று தொழுது இருப்பாங்க. அப்போ பெரிய பெரிய சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பரை விட்டுட்டு அவங்க வேறு எங்கேயும் போக மாட்டாங்க தொழுகைக்கு. அப்போ அவங்க இமாமாக நின்று தொழுகை நடத்தி இருக்கிறார், மற்றவர்கள் பெரிய ஆட்கள் பின்னாடி நின்று அமைதியாக தொழுது இருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலை நடந்திருக்கு. இது புகாரில் 695. அப்போ அதனால இந்த ஃபத்வா புரிஞ்சுக்கணும். ஜமாத்து ஃபத்வா கொடுத்தா தான் தொழுவேன் அப்படின்னு நினச்சிக்கிறவங்க, அது அவங்களாச்சும் அல்லாவாச்சு. அப்போது இந்த சூழ்நிலை மறுபடியும் டைட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போய் இதை வழி பண்ணுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு ஒரு போகிறாங்க, பர்மிஷன் ஆகிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு சொல்கிறாங்க, அவங்கள பேசி பணிய வைங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. எப்படியாவது இந்த மக்கள்கிட்ட பேசி இந்த சூழ்நிலையை சரி பண்ணி கொடுங்க, உங்கள் பேச்சுக்கும் கட்டுப்பாடு. அதாவது இவர் உறவினர்களுக்கு ஃபேவர் பண்ணுறாருன்னு ஆகிப்போச்சு. மற்ற அலி தல்ஹா ஜுபைர் இவங்க பேச்சுக்கு கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பட்டுருந்தாங்க. இதில் இன்னொரு பொய்யும் இருக்குது. என்னன்னா, அலி ரலியல்லாஹு மட்டுமே கிளர்ச்சியாளர்கள் தூக்கி பிடிச்ச மாதிரி நினச்சிக்கிறது. தல்ஹாகிட்டையும் போய் கோரிக்கை வைக்கிறாங்களா, கலிஃபா ஆகிறீங்களான்ட்டு ஜுபைர்கிட்டையும் வைக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியும், அவங்க மொத்தமாக காமன் சென்ஸ் இல்லாதவங்க கிடையாது. எங்களில் ஒருத்தர் இனிமேல் லீட் பண்ணுவார்னு அவங்க பேசலை. அது பேசினா ஊரே செருப்பில் அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க, கிளம்பி போயிட்டு வாங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 3ல் 1ங்கிறாங்க. எந்த 3? அலி தல்ஹா ஜுபைர், இந்த 3 பேரில் ஒரு ஆள் அப்படிங்கிறான். ஏன் அவங்களும் பேசுகிறாங்க, அவங்களுக்கு தெரியும் காமன் சென்ஸ், கலீஃபான்னு வந்தால் இந்த 3ல் 1 தான், அதை தவிர வேறு யாரும் மக்கள் கட்டுப்பட மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹுக்கு உஸ்மான் ரலியல்லாஹுக்கு இருந்த நெருக்கமும் புரிஞ்சுங்க. பிரச்சனைனா யார் போகிறா, எங்கே போகிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு தான் போகிறாங்க. நான் இவர் தான் சரியான ஆள், இவர் தான் பேசக்கூடிய அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய சரியான ஆள் அப்படின்ட்டு. அப்போ அலி ரலியல்லாஹு ஒரே தான் சொல்கிறேன், என் பேச்சை கேட்குறதா இருந்தால் நான் போய் பேசுகிறேன். அவங்க சொல்கிறாங்க, நான் போய் பேசுகிறேன், சூழ்நிலை இந்த அளவுக்கு கொண்டாந்து நின்றுச்சு, என் பேச்சை கேட்குறதா இருந்தால் நான் பேசுகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை உங்கள் ஆலோசகர்கள் சொல்கிறத, மர்வானு, முஆவியா, சாத் பின் அபி சரா, ஆமீர், உங்கள் ஆலோசகர்கள் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் அவங்ககிட்ட பேசிங்க.
என்கிட்ட வந்து நீங்கள் பேசி ஒரு பிரயோஜனம், நான் ஒன்று பேசிட்டு வரேன், அப்புறம் போய் மறுவான ஒன்று பேசிட்டு வந்துடுறான், இதெல்லாம் பிரச்சனை ஆயிடுது. இது மாதிரி வந்து இப்படி ஆயிடுது. இனி வந்து நீங்கள் நான் சொல்கிறத கேட்டு செயல்படுத்துறேன்னு வாக்குறுதி கொடுத்தா நான் போய் பேசுகிறேங்கிறேன். அலி என்ன சொல்கிறாங்க, இப்போ எனக்கு என் பேச்சு கேட்குறதா இருந்தால் சொல்லுங்கள், நான் போய் பேசுகிறேன், இல்லைனா நீங்கள் அவங்களாச்சும் அவங்க ஆலோசனைப்படி செயல்பட்டீங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இனி இந்த மாதிரி நான் உங்கள் பேச்சை வந்து ஆலோசனை உங்கள் இது கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க, இனி மறுபடியும் இது மாதிரி நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் மக்கள்கிட்ட பேசுங்க, ஐடியா சொல்கிறாங்க. அலி என்ன சொல்கிறாங்க, முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா மக்கள்கிட்ட போய் நின்று அறிவிப்பு செய்யுங்க. அறிவிப்பு செஞ்சு இது மாதிரி இப்போ தப்பு நடந்துருச்சு, இந்த கவர்னர்கள் விஷயத்தில் இந்த மாதிரி நான் நடவடிக்கை எடுத்துருக்கணும், எடுக்காமல் விட்டுட்டேன், இப்போ நான் நடவடிக்கை எடுக்கிறேன், மறுபடியும் ஏதாவது கவர்னர்கள் விஷயத்தில் புகார் வந்தால் நான் நடவடிக்கை எடுப்பேன், இதே வந்து ரிப்பீட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி முதல்ல அவங்ககிட்ட போய் டிக்ளேர் பண்ணுங்கிறேன். யார் அலி ரலியானும் ஐடியா சொல்கிறேன், என் ஆலோசனை கேட்க முடிவு பண்ணிட்டீங்களா, இதை போய் சொல்லுங்கிறேன். நேராக உஸ்மான் ரலியானும் மக்கள்கிட்ட போய் வீட்டுக்கு வெளியே நின்று பயன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் அறிவுரை ஏற்பதில் முதலில் நிற்பவனாக இருந்தேன் சொல்கிறாங்க. அட்வைஸ்னா நல்ல விஷயம் கேட்கறதுல நான் முதலாக இருந்தேன். ரசூல்லா நபிங்கும் போது முதல்ல நான் ஏற்றுக்கிட்டேன். நான் வந்து அந்த மாதிரி மனமுரண்டு பிடிக்கிறவன் கிடையாது. ஒரு நல்ல விஷயம்னா அதை ஏற்றுக்கிற ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான். நான் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டு திரும்புகிறேன். நான் சொல்கிறாங்க, நான் வந்து தப்பு நடந்திருக்கு, அதில் வந்து நான் மன்னிப்பு கேட்டு நான் திருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வல்லாஹி, ஒரு அடிமை எனக்கு தவறை சுட்டி காட்டினாலும் நான் திருந்திக் கொள்பவனாக இருக்கிறேன். நான் ஒரு அடிமை சொன்னால் கூட நான் அதை ஆள் யார் சொல்கிறான்னு நான் பார்க்க மாட்டேன், நான் திருத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்த உடனே வீட்டுக்கு வந்த உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்ணுறான், உம்மையாக்கள், இவங்க பனு உம்மையாக்கள்லாம். அப்போ இதுலேருந்து என்னாச்சு, கவர்னர்களை மாத்திர நடவடிக்கைக்கு உடன்பட்டாச்சு. யார், உஸ்மான் ரலியல்லாஹு உடன்பட்டாச்சு. பட்ட உடனே இவங்களுக்கு சலசலப்பாகுது, என்னடா இது, நம்ம ஃபேமிலியோடைய அந்த ஆதிக்கம் போயிருமே அப்படிங்கிற அந்த இது வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்த உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாது, என்ன பட்டுன்னு இப்படி பேசிட்டீங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க, உங்கள் சஹாபாக்கள் வந்து உங்களை வந்து பேசி கன்வின்ஸ் பண்ண வைப்பாங்க, நீங்கள் இப்படி பேசிட்டு வந்துடுவீங்களா, எப்படி மாற்றிடுவீங்க கவர்னரா அப்படிங்கிற அந்த கருத்துப்பட நீங்கள் இப்படி பேசியிருக்கூடாது, அதெல்லாம் அடக்கம். அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, நாயிலா மனைவி இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒதுங்கி போங்க இவங்கள்ட்ட இருந்துங்க, முதல்ல தள்ளி போங்கப்பா அப்படிங்கிறாங்க. பனு உம்மையாக்கள் முதல்ல தள்ளி போங்க, இவரை விட்டு நீங்கள் முதல்ல விலகி போங்க, உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை. மர்வானும் அவன் ஆட்களும் என்ன பண்ணுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு கண்டபடி விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன நீங்கள் இப்படி பேசிட்டீங்க, நாங்களாம் உங்களுக்கு தேவையில்லாமல் போயிட்டோமா, வரும்ல அது என்னென்ன மானியத்தை போடணுமோ அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. அதை பேசினதுக்கப்புறம் மர்வான் என்ன பண்ணுறான், வெளியே வந்து அவன் மறுபடியும் டிக்ளேர் பண்ணுறான், இவர் உள்ளே போயாச்சு, இவன் பாட்டு காசு மூச்சுங்கிறான், இவர் டென்ஷன் ஆகிட்டார் உஸ்மான் ரலியல்லாஹு. என்னடா ஒரே சத்தங்கிறாங்க, மனைவி என்னங்கிறாங்க, இவங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க, ஒரே சல்லையாக இருக்குது. நேராக வெளியே வந்து பேசுகிறான், வந்துட்டு பேசுகிறான், என்னாச்சு உங்களுக்கெல்லாம், வெளியே மக்களை பார்த்து, அந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் இருக்காங்க, மக்களும் இருக்காங்க, வேடிக்கை பார்க்குற மக்கள், நல்ல மக்களும் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. தல்ஹா சுபைர்லாம் கூட அங்கே தான் இருக்காங்க. அவன் பார்த்துட்டு சொல்கிறான், உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது கேட்கலாம். யார் மர்வான், உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குது, எங்கள் கட்டுப்பாட்டில் இருந்து இந்த ஆட்சியை பிடுங்குவதற்குங்கிறான். அப்போ இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கான், இந்த ஆட்சி எங்கள் கவர்மெண்ட் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, அதை நீங்கள் பிடுங்கிறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, வல்லாஹி நான் எடுக்கிற நடவடிக்கை தாங்காமல் ஓடி போயிடுவீங்க, நீங்கள் நான் எடுக்கிற நடவடிக்கை உங்களால் தாங்க முடியாது, ஓடிடுவீங்க. இவன் வாயை கொடுத்தே அடிவாங்க வச்சிருக்கான். அப்போ என்ன பேசியிருக்கான், ஒழுங்காக அவங்க வீட்டுக்கு போயிருங்க, த்ரெட்னிங் இருக்கிறது உடைய சூழல் அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கொந்தளிமான சூழ்நிலை இருக்குது. அப்படி எப்படியா பேசுவாங்க, ஒழுங்காக அவங்க வீட்டுக்கு போயிருங்க, வல்லாஹி நாங்கள் எங்கள் பிடியில் இருப்பதை விட்டு தருபவர்கள் அல்லங்க, எங்கள் கையில் இருக்கிறத நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டோங்க. அப்போ என்ன அது என்னவா பார்த்துருக்காங்க இந்த ஆட்சியை, இந்த ரசூலா இவங்களுக்காகத்தான் பத்ர் உஹதெல்லாம் நடந்துச்சு. அண்ணா இந்த பனு உம்மையாக்கள் வந்து ஆட்சி இவங்க மர்வானுடைய பிடியில் கவர்மெண்ட் போகிறதுக்காகத்தான் ரசூலா தபுக்கில் அந்த செருப்பெல்லாம் பிஞ்சு போய் நடந்து அந்த காலில் ஒட்டு துணி போகிற அதெல்லாம் நினச்சி பாருங்க. அப்போ அந்த தியாகங்கள் எதுக்காக அந்த ஆரம்பத்திலேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா, அப்போ அந்த தியாகங்கள் பார்த்தா தான் புரியும். நம்ம அதுவே கூட நம்ம சமுதாயத்தில் வந்து அந்தளவுக்கு அப்டேட் கிடையாது. அதனால தான் கர்பலா இந்த விஷயங்கள் பேசுறதுக்கு நம்ம அங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த நாள் நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு இந்த உமர் சீரிஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ, அது கூட ரொம்ப சுருக்கமான வரலாறு அது உமர் சீரிஸ். அது ஒழுங்காக எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 700-800 எபிசோடு எடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய எபிசோடு கரெக்டாக அது எடுத்தோம்னா 700-800 எபிசோடு எடுக்கணும். அவ்வளோ டெப்த்தாக எடுக்கணும். பத்ரு போரே ஒரு 100 எபிசோடு வரும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது பின்னாடி சார்ந்தது மஷூராக்கள் எதுவுமே இல்லை பாருங்க. அது வந்தது, அந்த கூட்டம் வந்தது, படை வந்தது, முகாம் போட்டது எல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதெல்லாம் இவங்க கையில் அந்த ஆட்சி தூக்கி கொடுக்குறதுக்கா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்களாம் விட்டு கொடுக்குறவங்க கிடையாது, இப்படிலாம் பேசுகிறான் திமுறை, இப்படி பேசினா கோவம் வருமா வராது, தூண்டி விட்றான் கோவத்தை சொல்லிட்டு. இது பேசினோடனே அலி ரலியல்லாஹு மறுபடியும் கடுப்பாயிடுறாங்க. நேராக வந்துட்டு உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, மர்வானை ஏன் பேச விட்டீங்க, இப்போ தானே சொல்லிட்டு போனேன், நான் பேசுகிறதுக்கு என் பேச்சை கேட்குறதா இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணணும், அதுக்கு இப்படி பேசுங்கன்னு ஐடியா நான் கொடுத்தேன்ல, அதை நீங்கள் பேசிட்டு வந்தீங்களே, இவனை ஏன் பேச விட்டீங்க, மர்வானை ஏன் பேச விட்டீங்க, உங்களுக்கு மர்வான் அவ்வளோ பெருசாக போயிட்டான்னு சொல்கிறாங்க. என் ஆலோசனையை விட மர்வானுடைய ஆலோசனை உங்களுக்கு அவ்வளோ பெருசாக போயிருச்சா, உங்கள் மார்க்கத்தையும் அறிவையும் அவன் கெடுத்தே தீருவான். உங்களுக்கு இருக்கிற அந்த ஆலோசனை, இப்போ கெட்ட ஆட்கள் தவறாக ஆலோசனை கொடுத்து உங்களை மாற்றிடுவாங்க, ஒரு கட்டத்தில் உங்களால் சிந்திக்க முடியாமல் பண்ணிவிடும். அவன் முன்னாடி நீங்கள் ஒரு ஒட்டகம் மாதிரி நடந்துக்கிறீங்க, எந்திரினா எந்திரிக்கிறீங்க, உட்காருன்னா உட்காருங்க, வேணுங்கிற பக்கம் அவங்களை கூட்டிகிட்டு போகிறான், உங்களை அழிக்காமல் அவன் விடமாட்டான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களை அழிக்காமல் விடமாட்டான், இன்றிலிருந்து நான் ஆலோசனை எதுவும் தரமாட்டேன், இதோட உங்களுக்கு எனக்கும் கட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அவன் முன்னாடி ரொம்ப பலவீனமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறேன். அதுதான் பிரிவு. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இனிமேல் உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது, கடைசி கட்ட முயற்சியும் தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறேன். அப்போ மனைவி நாயிலா ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க உஸ்மான் ரலியல்லாஹுக்கு, நான் ஒன்று சொல்கிறேன் பேசுகிறேன், நான் கேட்குறீங்களா அப்படிங்கிறேன், சொல்லு அப்படிங்கிறேன். இந்த மாதிரி அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு போங்க, போயிட்டு இனிமேல் நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை வந்து மறுபடியும் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுங்க,
சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் அலிகிட்ட வந்து இப்படி கோச்சிட்டு போயிட்டாரு, நீங்கள் வந்து அலியை வந்து சமாதானம் பண்ணிட்டு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் முதல் 2 தோழர்கள் வழிமுறையிலே இருங்க. அபூபக்கர் உமர் எப்படி நடந்துட்டாங்க அந்த ஆட்சி மாதிரி பண்ணுங்களேன். அந்த மர்வான் பேச்சை, மர்வான் உங்களை விரும்புகிற பக்கம் கூட்டிகிட்டு போகிறான், அவன் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களை இழுத்துட்டு போயிடறான், அவன் பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை கொல்லாமல் விட மாட்டான், உங்களை கொண்டு போய் சாவடிக்காமல் அவன் விட மாட்டான், அந்த அளவுக்கு அவன் பண்ணி விட்டுருவான். மக்கள் மத்தியில் மர்வானுக்கு ஒரு மதிப்போ அந்தஸ்தோ கிடையாது, இவன் பேசியெல்லாம் யாரும் அவங்க மதிப்பும் கிடையாது, இவனுக்கு ஒரு வெயிட்டே கிடையாது. சொல்லிட்டு சொல்கிறாங்க மர்வானால் தான் உங்களை விட்டு மக்களும் ஒதுங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட வந்து பேசுறது அவங்க தயங்குறாங்க. இப்போ அலிலியானு விலகி போனதுக்கு யார் காரணம்? மர்வான். இதெல்லாம் இங்கே பயானில் சொல்லியிருக்காங்களா? உஸ்மான் ரனியோட கொலைக்கான காரணங்களை சொல்லுங்களேன். மனைவி பேசுகிற காரணம் கரெக்டாக இருக்குமா இல்லையா? உங்களை கொல்லாமல், உங்களை கொலையில் கொண்டு போய் முடியாமல் மர்வான் விட மாட்டான்னு மனைவி பேசுகிறாங்களா இல்லையா? மனைவியோடைய விரல்களை வச்சு பாலிடிக்ஸ் மட்டும் பண்ணுறாங்களா இல்லையா? உஸ்மானியோடைய சட்டையுடைய ரத்தத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களே இல்லையா? இப்போ இதை எங்கேயாவது பேசியிருக்காங்களா? இந்த வரலாறுல வந்து எங்கேயாவது கொண்டு வராங்களா? கொண்டு வரதில்லை. அப்போ இங்கே என்ன ஃபேக்ட்டுங்கிறது இல்லை புரியுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க மக்களும் மர்வானால் தான் உங்களை விட்டு ஒதுங்கியிருக்காங்க, போய் அலியை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாங்க, அலி சொன்னால் மக்கள் கட்டுப்படுவாங்க, அவர் உங்களுக்கு சொந்தக்காரர் தானே, பேசுறதுல என்ன இமேஜ் இருக்குது, போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆள் அனுப்புகிறேன், அலி வர சொல்லுங்கள், சங்கடப்பட்டுக்கிட்டு அலி வர சொல்கிறேன், மாட்டேன்றாங்க. அம்மார் பின் அலியில் என்ன சொல்கிறேன், மாட்டேன், வரமாட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இனி வந்து பேசுகிறதுல விரக்தி ஆகிடுறாங்க. ஏன்னா பலதரப்பட்ட முயற்சிகள் முடிஞ்சு இது வந்து நான் மாட்டேன் அப்படின்றாங்க. அம்மார் பின் யாசிர், முகமது பின் அபூபக்கர், இவங்க 2 பேர்கிட்டையுமே அலிலியானும் மஷூரா பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வீட்டில் உட்காந்தா நான் எதுவும் பண்ணுறதில்லைன்னு உஸ்மான் சொல்கிறார். நான் பாட்டுக்கு இந்த பிரச்சனையை விட்டு ஒதுங்கி வீட்டில் உட்காந்தா நான் எதுவும் பண்ணுறதில்லைன்னு என் மேலே குறப்பட்டுக்கிறாரு. நான் போய் சரி பண்ண முயற்சி பண்ணால் அதை மர்வான் கெடுத்து விட்றாங்கிற பாயிண்ட் எங்கேயாவது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? சஹாபி யார்? உஸ்மானியோடைய மனைவி சொல்கிறாங்க, அலி சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் சஹாபாக்கள் இல்லையா? சஹாபாக்களை கண்ணியப்படுத்துறவங்க சஹாபாக்களுடைய கருத்தை கண்ணியப்படுத்துங்க, சஹாபாக்களுடைய கருத்தை உண்மைப்படுத்துங்க, சஹாபாக்களுடைய கருத்தை மக்கள் மத்தியில் வச்சிருக்கீங்களா? மர்வானால் ஏற்பட்ட ஃபித்னான்னு சொல்கிறத விட்டுட்டு ராங் டைரக்ஷன். இப்போ எப்படி நான் கொலையோட உண்மையான குற்றவாளி தண்டனை கொடுக்குற போல பொய்யா ஒருத்தனை பிடிச்சி போட்டால் உண்மையான குற்றவாளி வெளியில் சுற்றிட்டு இருப்பான். அப்போ அது மாதிரி குற்றத்துக்கு துணை போகிறதா ஆயிராது. அப்போ அவங்க சொல்கிற மர்வான் வந்து கெடுத்து விட்டுறான், இவருக்கு வயசு வேறு ஆயிடுச்சு, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிற நிலைமையில் இவர் இல்லை அப்படிங்கிறேன். இது தபரியில் 3வது வால்யூமில் 410 414 பேஜ் வரைக்கும் இது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இப்படி இவங்க போய் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான காம்ப்ரமைஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அலிலியானு பேசியிருக்காங்க, இவங்களோட இந்த வாக்குறுதியும் இருக்குது. மர்வான் பேசினதும் அவ்வளோ சீரியஸாக அவங்க எடுத்துக்கல, யார் அந்த கிளர்ச்சியாளர்கள் பெருசாக கூட எடுத்துக்கல. சரி பெரியவங்க பேசியிருக்காங்க, சரி வெயிட் பண்ணலாம், ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு கடிதம் போகுது. இன்னொரு கடிதம் வந்து ஊருக்கு வெளியே ஒரு கடிதம் போயிட்டுருக்கு. யாருக்கு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரனியோடைய ஒட்டகம், சதகாவுடைய அந்த குறியீடு அந்த மார்க் போட்ட ஒட்டகம். போகிறது யாருன்னா உஸ்மான் ரனியோடைய அடிமை. லெட்டர் யாருன்னா அரசு முத்திரை வச்ச உஸ்மான் ரனியோடைய முத்திரை கொண்ட ஒரு கடிதம். இந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்வாசிகளை காம்ப்ரமைஸ் பேசி அலியனும் சொல்கிறாங்களே நீங்களாம் ஊருக்கு போங்கன்ட்டு, அவங்க பேரில் அதில் இருக்குது, இவன் வந்தால் போட்டுருங்கன்னு அதில் இருக்குது. புரியுதா இல்லையா? திரும்பி அவன் வருவாங்க, இந்த கும்பல் தான் இங்கே வந்து ஓவராக ஆட்டம் போட்டிருக்கு, இதில் இவன் வந்தால் அவனை கவனிச்சிக்கங்க. அப்போ இவன் பிரச்சனையை முடிக்கும், சும்மா காம்ப்ரமைஸ் போனால் என்ன நடக்கும் இவனுக்கு? இப்போ அந்த லெட்டர் பார்த்தா அவனுக்கு என்ன தெரியும்? ஆஹா, நம்ம வேணான்னு விட்டுட்டு போனால் கூட ஊருக்கு போனால் நமக்கு அவங்க கவர்னர் கொள்வாங்க, அங்கே இருக்கிற கவர்னரு நம்மளை போட்டுருவாங்க, இவங்களெல்லாம் குறித்து வச்சுக்கிங்க அப்படிங்கிற அந்த கடிதத்தோடு போகுது. கடிதத்தை பார்த்தவொன்னே கடுப்பாயிடுறாங்க, இதுதான் ஓவர் கோவம் வருது. இனி வந்து இதெல்லாம் விட முடியாது. நேராக வந்து உஸ்மான் ரனியோட கேட்குறாங்க, என்ன சொன்னீங்க, எங்களை இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு லெட்டர் போட்டிங்க அப்படிங்கிறேன். வந்ததுக்கப்புறம் தான் மேட்ரு என்ன அப்படின்னா, லெட்டர் அவர் போட்டது கிடையாது, மர்வான் எழுதுனது. இதுதான் வந்து ஃபித்னா. பார்த்தீங்கன்னா மர்வான் வந்து எழுதி அதை அனுப்பிச்சு விட்றான், உஸ்மான் ரனியோட சீல் வச்சு. அப்போ அந்த சீல் இவன்ட்ட தான் இருக்கும், மர்வான்ட்ட தான் சீல் இருக்கும். அவன் விரும்பினா அரசு கடிதம் இவன் போடுவான். அப்போ நடவடிக்கை எப்படிப்பட்டு எடுத்துருக்காங்க, எப்படி இருந்திருக்கு சூழ்நிலையும் பாருங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த கடிதம் பண்ண நான் என்ன கடிதம் போட்டேங்கிறேன். என்ன கடிதம் போட்டேங்கிறீங்க? உங்கள் ஒட்டகம், உங்கள் அடிமை, உங்கள் முத்திரை, என்னத்தை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. அப்போ சொல்கிறாங்க, இது கூட தெரியல அப்படின்னா எதுக்கு பதவியில் இருக்கு? உங்களுக்கு கீழே இவ்வளோ நடக்குது, இது எதுவுமே உங்களால் ரியலைஸ் பண்ண முடியல, உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா பதவி விட்டு இறங்கிருங்க. இனிமேல் நீங்கள் இந்த பதவியில் இருக்க தவறில்லை 3வது வால்யூமில் 420 இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, நீங்கள் பதவி விட்டு இறங்கி. இப்போ அடுத்த கோரிக்கை ஜம்ப் பண்ணியாச்சு, புரியுதா? இப்போ கவர்னர்கள் மேட்டர் கிடையாது, இப்போ கவர்னர்களை மாற்றினா மட்டும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நீங்களே இருக்கக்கூடாது, நீங்களே அன்ஃபிட்டு, நீங்களே பதவி விட்டு இறங்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த கோரிக்கை இவங்க வந்தாச்சு, இப்போ அந்த கோரிக்கை விட்டாச்சு. நீங்கள் கவர்னர்களை விட்டாலும் சரி, நீங்கள் போட்டாலும் சரி, எங்களுக்கு அது மேட்டர் இல்லைன்ட்டாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, பதவி விலகுங்க, இல்லைன்னா கொண்டுருவோம். ஒன்று பதவி விலகுங்க, இல்லைன்னா உங்களை நாங்கள் கொண்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னை கொன்று விட்டால் அப்படி நீங்கள் வந்து நான் வந்து பதவி விலக மாட்டேன்றேன். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் பதவியெல்லாம் நான் விலக மாட்டேன். அது காரணம் இருக்குது, ஏன் பதவி விலக மாட்டேன்னா அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது, ஹிக்மத்தும் இருக்குது. அதில் மிகப்பெரிய அதான் சொன்னல, அந்த இங்கே நீதியும் அநீதியும் பார்க்கக்கூடிய மேட்டர்ன்ட்டு. அப்போ இவங்க வச்ச கோரிக்கையில் பிரச்சனை இருக்குது இஸ்லாத்தின் அடிப்படையில். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னை கொன்று விட்டால் எனக்கு பின் உம்மத்தை உங்களால் ஒன்றுபடுத்தவே முடியாது, இன்னி வரைக்கும் படுத்த முடியல, அதுதான் நாங்கள் அடிச்சுக்கிறோம். என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, இது ஏன் ஸ்டடி பண்ண சொல்கிறோம்னா இந்த சப்ஜெக்ட் உம்மத்து இன்னைக்கு பிளந்து கிடக்குன்னு புலம்புறோமா? அப்போ எங்கே தவற விட்டிங்களோ அங்கே இருந்து சரி பண்ணால் தான் இங்கே உம்மத்தை சரி பண்ண முடியும், இல்லைன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது.
தொலைச்சது வீட்டில் இருட்டாக இருக்குன்னு சொல்லி வெளியே போய் ஊசியை தேடிங்கன்னா எங்கே கிடைக்கும்? வெளிச்சம் இருக்குது வெளியேன்னு போய் தேடினா எப்படி? அந்த மாதிரி எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தான் தேடணும். அப்போ சொல்கிறான், என்னை கொன்று விட்டால் எனக்கு பின் உம்மத் ஒன்றுபடுத்த முடியாது, ஒன்றாக சேர்ந்து தொலை மாட்டீங்க. சும்மா நடக்குது, எவ்வளோ தொலைநோக்கு பாருங்க உஸ்மான் எனக்கு பின்னாடி அப்புறம் ஒரு ஜமாத்து நடக்காது பாவா, தனி ஜமாத் போடுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றாக எதிரியுடன் மோத மாட்டீர்கள், ஒன்றா நின்று ஜிஹாத் செய்ய மாட்டீங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு கேங்காக இருப்பீங்க. இன்றைக்கி அதுதான் நடந்தது. இது அப்படியே நடக்குது. தபரியில் இது 3வது வால்யூமில் 426வது பகுதி, 426வது பேஜில் இது இருக்குது. இது முடித்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இது சம்பவம், இது ஏன் இவங்க ஒத்துக்க மாட்டேன்னாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தோட பார்த்துட்டு இந்த முடிச்சிடலாம். எப்படின்னா, ஒரு ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இவருக்கு பர்டிகுலராக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா திருமிதிலையும் அஹமதுலையும் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார்கள். பிறகு ரகசியமாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, விரைவில் உங்களுக்கு ஒரு சட்டை அணிவிக்கப்படும். ரகசியமாக பேசுகிறாங்க, ஒரு சட்டை உங்களுக்கு அணிவிக்கப்படும். ஒரு வேளை நயவஞ்சகர்கள் உங்களிடம் அதை கலற்றுமாறு கோரிக்கை வைத்தால் என்னை சந்திக்கும் வரை அதை கலற்ற வேண்டாம். அந்த சட்டையை நீங்கள் கலற்றாதீங்க, என்னை சந்திக்கிற வரைக்கும். நான் திருமிதியில் 3705, முஸ்னத் அஹமதில் 25073, இஸ்லாம் 360ல் 12239. இதை இன்னொரு அறிவிப்பில் கொஞ்சம் கூடுதல் வாசகம் இருக்குது. அது சரியான ஹதீஸ். இது சொல்கிறது வந்து இது பலவீனமான ஹதீஸ். ஆனால் வாசகம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த செய்தியும் சொல்லிடுறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு எதையோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ரகசியமாக சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை பற்றி ஏதோ பேசுகிறாங்க. அது பிரச்சனை இருந்திருக்கல, அந்த காலகட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. அந்த மனைவிமார்கள் விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது இல்லையா, எல்லாம் விவாகரத்து கொடுங்கன்ட்டு, அந்த காலகட்டத்தில் பேசியிருக்காங்க. ஸோ என்னை பற்றி தான் ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரசூலோட அந்த ரகசியத்தை நான் ஒட்டு கேட்டேன். ஒட்டு கேட்கறதுக்காக கால திருப்பினா அப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. முன்னே பேசிகிட்டே இருக்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? ஓகேவாங்கிறாங்க. ஆமாம் புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கடைசியாக ஒரு வார்த்தை மட்டும் பேசுகிறாங்க, அதை மட்டும் அவங்க ஒட்டு கேட்டுறாங்க. உஸ்மானே, அல்லாஹ் உமக்கு ஒரு சட்டை அணிவிப்பான், அதை எனது சமுதாயத்தினர் சிலர் உம்மிடம் அதை கலற்றுமாறு கோரிக்கை வைப்பார்கள். உம்மத்தில் பாருங்கள், இதில் சில விளையாட்டு விளையாடுவாங்க. என்னென்னா, தப்பு செய்கிறவங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, முஸ்லீம்களின் 2 படைகள் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் காலத்தில் ஒன்று சேரும் இருக்கு. அப்போ 2 பேரும் முஸ்லீம்னு தானே இருக்குது. எப்படி? ஹசன் ரலியல்லாஹு கூட்டிகிட்டு வந்த படைக்கும் ரசூலா என்ன சொல்கிறாங்க? முஸ்லீமுங்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு கூட்டிகிட்டு வந்த படைக்கும் என்ன சொல்கிறாங்க? முஸ்லீமுங்கிறாங்க. முஸ்லீம்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? அப்போ 2 பேருமே சத்தியத்தில் தாங்கிறாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறேன்? என்னுடைய சமுதாயங்கிறாங்க. அப்போ என்னோட உம்மத்துன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ காரியாக்கள் தானே. இந்த வார்த்தை விளையாட்டு வச்சு அல்லாஹ் வந்து நீ பேசிட்டு இல்லை எனக்கு சொர்க்கத்தை கூடலாம் கொடுத்துட மாட்டான். ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ் இடத்துல கணக்கு சொல்லி ஆகும். இந்த ஹதீஸ்களில் வார்த்தை விளையாட்டு விளையாடுறது, இந்த குரானில் வார்த்தை விளையாடு, நயவஞ்சர்களேன்னு குரானில் எங்கேயாவது அல்லாஹ் கூப்பிட்டுருக்கானா? நயவஞ்சர்களை பார்த்து அல்லாஹ் எப்படி தெரியுமா கூப்பிடுவோம் குரானில்? யா யுஹல் மூமினூன். எங்கேயுமே குரானில் யா யுஹல் முனாஃபிகுன்னு ஒரு வார்த்தை காட்ட முடியாது. நயவஞ்சர்கள் தனியாக டிஸ்டன்ஸ் பண்ணுவோம். கூப்பிட்டு பேசும்போது கண்ணியமாக பேசுவோம் அல்ல, ஏன்னா அவங்க கலிமாவுக்கு மரியாதை கொடுப்பான்ல. கலிமா சொல்லியிருக்கான்ல, யா யுஹல் முனாஃபிகுன். ரசூலா கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சில பேரை நான் கொல்லணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னுடைய தோழர்களையே கொல்றாங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க? தோழர்கள் இருக்காங்க. யாரை? முனாஃபிக்களை. அப்போ தோழர்கள்னு சொன்னதுனால சஹாபாக்கள் ஆயிடுவாங்களா அவங்க? அப்போ இந்த வார்த்தை விளையாட்டை வச்சுலாம் எல்லாம் ஏமாந்து போய் நீ பேசிட்டே இல்லைன்னா கொடுக்க மாட்டான். அதனால் அதையும் கிளியர் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? உம்மத்துங்கிறேன். உம்மத்தை வந்து சிலர் சமுதாயத்தினர் சிலர் உம்மிடம் சட்டையை கலற்ற கோரிக்கை வைப்பாங்க. அந்த சட்டை நீங்கள் கலைச்சிடாதீங்க, அப்போது நீங்கள் கண்டிப்பாக அதை கலற்றக்கூடாது. இப்போ இதை வைத்து நான் புரிந்து கொண்டேன். ஆயிஷா பின்னாடி சொல்கிறாங்க, இதை பற்றி எனக்கு புரிஞ்சிருச்சு. எப்போ புரிஞ்சது அப்படின்னா, அந்த முற்றுகை சமயத்தில் சொல்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் முற்றுகையின் போது அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொண்டே வந்தார்கள். கேட்குற கோரிக்கையெல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு நிறைவேற்றி கொடுத்துட்டே வந்தாங்க. ஓகே, கவர்னர் மாற்றணுமா, மாற்றிடலாம், இது பண்ணலாமா, பண்ணிடலாம், இப்படியா, என்ன பிரச்சனை சொல்லுங்கள், எல்லாத்துக்குமே ஒத்து வராங்க. பைத்துல் மால் இப்படி பிரச்சனையா, இப்படியா, அப்படியா, எல்லாத்துக்குமே சொல்லிட்டே வராங்க. ஆனால் கலீஃபா பதவியை மட்டும் விட்டு இறங்க மறுத்தார்கள். எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறாங்க. இவர் பதவி ஆசை இல்லாதவர், ஏன் இதையும் விட்டு கொடுக்குறதுல இவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு யோசனை அப்படி தானே வந்திருக்கு. அது அப்படி எனக்கு தோணியிருக்கு. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ரசூல்லா தான் சொல்லியிருக்காங்க, இறங்கிறாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? உஸ்மான் ரலியல்லாஹு இதன் காரணமாக இவங்க இறங்கலை. அப்போது தான் நான் புரிந்து கொண்டேன், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிய அந்த வாக்குறுதி என்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது முஸ்னத் அஹமதில் 25348, இஸ்லாம் 360ல் 12240, 12240. இதில் ஒரு போனஸ் மேட்ரு என்ன அப்படின்னா, கோடு வேர்டு சொல்ல என்ன சொல்கிறேன்? சட்டையை கல்றேன். இப்போ கிலாஃபத்துங்கிறது சட்டையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே தெளிவாக தானே பேசுவாங்க. வார்த்தை மாற்றியே பேச மாட்டாங்கல்ல. எதுக்கு சட்டைன்னு பேசணும்? அதுவும் பேசுகிறதே ரகசியம்தான். எதிரிகள் புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிலாம் டாவு போட முடியாது. ஏன்? இருக்கிறதே கூப்பிட்டு ரகசியமாக காதில் தான் பேசுகிறேன். ஒரு டைரெக்டாகவே சொல்லிட்டு போயிருக்கலாம். கலிஃபான்னு அது இருக்கும். சரி, சட்டைனா இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அதையும் போகிறீங்க. இவர் சட்டைன்னு சொன்னாங்க, இவங்க வந்து சட்டையை கழட்டுங்கள் உஸ்மான் என்ன கூப்பிட்டாங்க? யார்? காரிஜாக்கள். பதவி விட்டு இறங்குங்கன்னாங்க. இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த சொக்கா இதுதான் அப்படின்னு. சட்டைங்கிறது கலிஃபா பதவின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டாரா? அதான் நான் சொன்னேன்ல, சஹாபாக்களுக்கு புரிந்து கொள்ளும் ஆற்றல் நம்மை விட பல 100 மடங்கு ஜாஸ்தி. அதனால் வந்து அவர்கள் எதிர்கேள்வி கேட்கவே இல்லை. நாம் முட்டாள்தனமாக கேட்குறோம். அதனால் நம்ம கூடுதலாக விளக்க வேண்டியது வருது. இது ஏன் சஹாபாக்கள் காலத்தில் இது விவாதிக்கப்படலைன்னா அதுதான் காரணம். புரிஞ்சிருச்சு, விவாதிக்கப்படலை. ஒரு சப்ஜெக்ட் எப்போ விவாதிக்கப்படும்? புரியாமல் இருக்கும்போது விவாதிக்கப்படும். அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஒரு கிளான்ஸில் ஒரு ஷாட்டில் புரிஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க.
அப்போ அதனால் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு தெளிவுபடுத்த முடியாமல் போயிடும். அவங்க லெவலுக்கு அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நம்ம லெவல் ரொம்ப லோ நம்ம நினச்சிக்கிறது. அப்போ இப்போ சஹாபாக்களுடைய சில விஷயங்கள்லாம் எடுத்து பெருமையாக பேசுகிறோம்ல, இந்த தௌஹீத் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த சட்டம் புரியவில்லை, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சலாமுடைய மசாயில் கூட தெரியவில்லை, உங்களுக்கு மசாயில் தலைக்கு மேலே வச்சதுனால வந்த விளைவு இது. அது அந்த வழிகட்டுடைய அந்த வாசலை திறந்து விட்டதுனால நம்ம இன்றைக்கி வந்து சஹாபாக்களோட மேன்மக்களை நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா சஹாபாக்களுடைய புரிந்து கொள்ளும் ஆற்றல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. சரி, இதோட இந்த பகுதி முடிச்சிக்கலாம். மீதி தொழுகைக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் இது பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.